ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தினமல நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். திமுக கரவேட்டி கட்டினீங்களா யாரும் பொட்டு வைக்காதீங்க. சங்கி யாரு ஊப்பி யாருன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால இந்த முறையை நீங்க பின்பற்றுங்கள் என்று ராசா பேசியிருக்காரு. இதற்காக வலுக்கிறது கண்டனங்கள், விவரங்களை பார்க்கலாம். ஐயா, பர்சனல் லோனாவது போட்டு ஒரு தடவையாவது பிலால் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணும்னு நினைச்சா அந்த ஹோட்டல்ல திடீர்னு சீல் வச்சுட்டாங்க. என்னன்னு விவரங்களை பார்க்கலாம். உள்ள தீபாவளி வந்தா ஆடி தள்ளுபடி, தேர்தல் வந்தா கச்சத்தீவு மீட்பு, 4வது முறையாக சட்டசபையில் கச்சத்தீவு மீட்பு தீர்மானம். நாடகத்தின் விவரங்களை பார்க்கலாம். ஒருத்தர் என்னன்னா சைக்கிள், வாடகை சைக்கிள் எடுத்துட்டு போய் அமித்ஷாவை பாக்குறாரு. 3 கார் ஏரியெல்லாம் அமித்ஷாவை பாக்குறாரு. நான் யாரு தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, திராவிட மாடலே டிசைன் பண்ணவே தமிழ்நாட்டுக்கே முதலமைச்சர், நான் போய் பாக்குறேன் பாருன்னு பிரதமர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். அதிமுக கூட்டணி வேண்டாம், அண்ணாமலை வேண்டும் என்று பாஜக விசுவாசிகளால் ஒட்டப்பட்டிருக்கும் போஸ்டரால் பரபரப்பு. யார் அந்த சார்? விவரங்களை பார்க்கலாம். இத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது சைட்லைட். ஒருத்தர் பார்த்த உடனே நீ சங்கி, நீ ஊப்பி, நீ அவன் கண்டுபிடிப்போம்ல. பொட்டு வச்சிருப்ப, கயிறு கட்டியிருப்ப, அதை வச்சு கண்டுபிடிச்சிருவோம்ல. ஆனா அதனால நீங்க திமுக கரவேட்டி கட்டினீங்கன்னா யாரா இருந்தாலும் பொட்டு வைக்காதீங்க. சங்கியும் பொட்டு வைக்கிறாங்க, ஊப்பியான நீங்களும் பொட்டு வச்சீங்க அப்படின்னா எப்படி எங்களுக்கு தெரியும்? அதுவும் திமுக கரவேட்டி கட்டி பொட்டு வச்சீங்கன்னா எப்படிங்க அப்படின்ற மாதிரி ராசா புதிய தத்துவத்தை உதிர்த்திருக்கிறார். தன்னுடைய சொந்த தொகுதியான ஊட்டியில ஒரு நடைபெற்ற கூட்டத்துல பேசியிருக்காரு. இதற்கு பல்வேறு வகையான கண்டனங்கள், எதிர்ப்புகள் தெரியலப்பா. சரிப்பா, இதெல்லாம் இங்க பார்த்து சொல்லிட்டியேப்பா. இந்துக்களுக்கு எப்படின்றத டெபினிஷன் சொல்லிட்டீங்க. முஸ்லிம்களுக்கு உங்களால சொல்ல முடியுமா? முஸ்லிம்கள்னா யாருமே தொப்பி போடக்கூடாதுப்பா, குல்லா போடக்கூடாதுப்பான்லாம் சொல்லுவீங்களா? அதாவது கரவேட்டி கட்டி குல்லா போட்டா முஸ்லீம் தெரியுது, அது பரவாயில்ல, அது எங்க சகோதரர்கள் தானே. அதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லல அப்படின்னு கேட்கிறாரு ராஜா. சிலுவை அணிந்து கொண்டு இருக்கிறீர்களே, அது மாதிரிதான் அடையாளம் தானே, அவர்களை நீங்கள் நல்வழிப்படுத்துவீராக அப்படின்னு மாதிரி. அதுவும் அதாவது ராசாவினுடைய அந்த வழிகாட்டுதலுக்கு ஹெச் ராஜா அவர்கள் முட்டுக்கட்டை போட்டிருக்கிறார். ஐயா, கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு கயிறு கட்டுறாங்க, பொட்டு விபூதி எல்லாம் வைக்கிறாங்க. இதுக்கும் சங்கிக்கும் என்னையா இது ஒரு மனோவியாதியானே தெரியல. அவங்க எல்லாருமே இதை விட்டுருங்க. அண்ணன் சேகர் பாபு மாண்புமிகு அமைச்சர் அவர் சொல்றாரு, அவரே கயிறு கட்டியிருப்பாருங்க. அவர் சொந்த கருத்துக்கு அதெல்லாம் வந்து பேசிருக்காரு. எங்களுடைய முதல்வர் சொல்லப்பா, முதல்வர் சொல்ல, எங்களுடைய திராவிட மாடல் அரசினுடைய தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதை பத்தி ஒண்ணு சொல்லல. இல்ல இன்னொருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, ஏனடா அவன் மீசையை பார்த்தீரா, அவன் மறைமுகமாக முதலமைச்சர் மனைவியை பற்றி குறிப்பிடுகிறார் சொல்லி அவரு நியாயமான கேள்விதானே. அவங்க எல்லா கும்பாபிஷேகத்துக்கும் போறாங்க, கோயிலுக்கும் போறாங்க, வீட்லயே ஒரு கோயிலை கட்டி வச்சிருக்காங்க, அவங்க சாமி கும்பிடுறாங்க. அப்ப அவங்க திமுக அவங்க கரவேட்டி கட்ட மாட்டாங்கல்ல, புடவைதானே. நோட்டீஸ் பாயிண்ட் யுவர் ஆனர் அண்ட் யுவர் ஆனர் மை லார்ட். பிலால் ஹோட்டலுக்கு போலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இது ஆமா, சீட்டு போட்டு தங்கம் கூட வாங்கிடலாம், பிலால் ஹோட்டலுக்கு போலான்றாங்க. என்னன்னு தெரியல, மேடம் நல்லா வெயிட் இருக்கு, போயிரலாமான்னு நினைச்சேன். இன்னும் சீல் வச்சுட்டாங்கன்றாங்களாங்க. பர்சனல் லோன் போட்டு எப்பயாவது ஒரு வேளை குடும்பத்தோட சாப்பிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த ஹோட்டல் தான் ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கு. என்ன பிரியாணியே ஒரு 400-500 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஆள். அதுவும் அரவவர் ஃபுல்லா சாப்பிடணும்னா ஒரு 1000 rupees அப்படின்ற மாதிரி ஆகும். வெளியில நம்மளாம் பக்கெட் பிரியாணியே வாங்கிடலாம். அந்தப்படியான ஹோட்டல்ல ஒருத்தர் சாப்பிட போயிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. ஆமா, ஒரு குடும்பம் சாப்பிட போயிருக்கு. ரம்ஜான் இல்லையா, சாப்பிட போனவரும் சிறுபான்மை சமூகத்தை இஸ்லாமியர் தான். ஃபர்ஸ்ட் சூப்பு சாப்பிட்டுருக்காரு, அப்புறமா நல்லி ஏதோ ஒன்று சாப்பிட்டுருக்காரு, அப்புறமா பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்காங்க. நைட்டு போலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரே வாந்தி, மயக்கம், வயிற்று இதுனாலும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஊசி பக்கமா போட்டிருக்காங்க. எல்லாம் பிரச்சனையா இருக்கு. இதெல்லாம் எப்ப நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி நடந்திருக்கு. இன்னைக்கு தேதி 2/3. இதுல நடுவுல 2 நாளுக்கு வியாபாரம் ஓஹோன்னு போயிருக்கு. என்ன கறிய போட்டாங்க, எதை சாப்பிட்டா அவங்களுக்கு பிரச்சனையாச்சு அப்படின்றது தெரியல. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி பிரபலமான அவர் கிளம்பிட்டாரா, சொல்லி எல்லாரும் ஒரு புகார் வந்தா தான் கிளம்புறாங்க. மீடியா புடை சொல்ல போய் பார்த்தா அங்க வீடு பூட்டி கிடக்குது.
என்ன அவங்களே பூட்டிட்டு போயிட்டாங்களா? இவர் ஒரு பூட்டை போட்டு சீல் வச்சுட்டு வந்து அங்கேயே பேட்டி விட்டுறாரு. இதை நாங்க விடமாட்டோம் இருக்காரு. ஐயா, இது முதலமைச்சர் அளவுக்கு தெரியுமா? திராவிட மாடல் அரசுக்கு தெரியுமா? அந்த கடை யாரோடதுன்னு தெரியுமா? வேகத்துல போயிட்டீங்க ஐயா, விளைவுகளை சந்திக்க வேண்டும் ஐயான்னு சொல்றீங்க. ஒரே பேட்டி கொடுக்கலாம். இல்ல ஒண்ணு பிரச்சனை இல்ல, தண்ணி வந்து எக்ஸ்பைரி ஆன ஆமாயா, தண்ணி இடத்துல சாப்பாடு சொல்வீங்க, சாப்பாடு இடத்துல தண்ணி சொல்வீங்க, வழக்கமான வாடிக்கைத்தானே இது. சப்பை காரணங்களாக இருக்குமா? ஏன்னா இந்த நிர்வாகம் இந்த எங்க அமைந்திருக்கு, எவ்வளவு ஒரு காஸ்ட்லியான கடை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த கடையில இப்படி ஒரு குளறுபடினா உண்மையில என்ன நடக்குதுன்ற விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக மக்கள் ஆவலோடு இருக்காங்க. நடவடிக்கை கடைசி வரைக்கும் போகுமா அப்படின்றதான் கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இந்த கடையினுடைய பெயர், அதனுடைய முதலாளி, அதற்கு சம்பந்தப்பட்ட ஆண்டு கொண்டிருக்க கட்சி கொடுக்கக்கூடிய கரிசனை அப்படின்றதெல்லாம் இருக்கு. ஏன்னா சமீபத்துல தான் ஒருத்தர் வந்து, அதாவது ரம்ஜானுக்கு நான் பரிசு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு இதுல மாட்டினார். ஏய், அவ குடுக்க போறது பிரச்சனை இல்லடா, அவரே பிரச்சனை தான்டா. மன்னிப்பு கேட்டாரியா? அவர் மன்னிப்பு கேட்டார். அவர் செய்வாரு, மன்னிப்பு கேட்பாரு, மன்னிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் திராவிட மாடல். கச்சத்தீவு மீட்புக்காக சரித்திரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பெயர் இடம்பெற வேண்டும் என்பதற்காக நாடகம் அல்ல, சரித்திரம் உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்க சொல்றீங்க இது எத்தனாவது தடவையா இந்த சரித்திரத்தை திரும்பி திரும்பி எழுதுற மாதிரி இருக்கேப்பா. தேர்தல் வரும்போதெல்லாம் திருப்பி எழுதுறீங்களே. போத்தீஸ் தள்ளுபடி மாதிரி தேர்தல் வந்தா கச்சத்தீவு மீட்புன்றது நாங்க எடுத்துருவோம். தேர்தல் கூட ஒரு வருஷம் இருக்கேயா? அதாவது நாடாளுமன்ற சீட்டுகளுடைய மறுவரையறை நாங்க எடுத்தோம், மும்மொழி கொள்கை எடுத்தோம். அதான் கொஞ்சம் அப்படியே போய் நிக்குதுல. இடையில இது எடுக்கணும். இப்ப முதலமைச்சர் பிரதமர் ஒரு இலங்கை போயிருக்காரு. இப்ப நம்ம காம்பினேஷன் பண்ணோம்னா இல்லையா, நீங்க எடுத்து ஏற்கனவே நாடாளுமன்றத்துல இலங்கையில இருந்து வந்த அகதிகளை பத்தி எடுத்து குட்டு வாங்கினதெல்லாம் பத்தலையா? இப்ப திரும்பி அடுத்ததுக்கு வந்து போக்கஸ் என்ன? பிரதமர் இலங்கையிலிருந்து நேரா அப்படியே இந்த பாம்பன் பாலம், புது பாலத்துக்கு வர்றாரு. இப்ப கோயிலுக்கு எல்லாம் போறாரு. இப்படி இருக்கும்போது அப்படியே அந்த கச்சத்தீவு ஜாயின் பண்ணி விட்டோம்னா அது திரைக்கதை அப்படியே ஒரு பினிஷ் ஆன மாதிரி இருக்கும்ல. அதுக்குதான் நாங்களாம் ஒரு குழு வச்சிருக்கோங்க. கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை என்று அனைத்தும் நாங்கள் தயாரிப்போம். ஐயா, கச்சத்தீவை கொடுக்கும் போதும் நீங்க தான் ஆட்சியில இருந்தீங்க. அதுக்கப்புறம் பல வருஷமா காங்கிரஸோட சேர்ந்து உட்காந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆட்சியா வந்து பல துறைகளை கேட்டு வாங்கி சண்டை போட்டெல்லாம் வாங்கினீங்களேயா. அப்ப கொஞ்சம் கச்சத்தீவுக்கு சண்டை போட்டிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்குமே. குறிப்பாக கச்சத்தீவை அந்த எல்லையை தாண்டக்கூடிய மீனவர்கள் சுடப்பட்டனர், மீனவர்கள் உயிரிழப்பு அப்படிங்கிற செய்தி சமீப காலமா இருக்குதா அப்படின்றத உங்களுடைய பார்வைக்கு நாங்க விடுறேன். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிரதமராக ஆன பிறகு இந்த சம்பவம் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் உங்களுடைய பார்வைக்கு முன்வைக்கிறேன். ஆனால் இதை மீண்டும் அரசியலாக்க, அரசியல் ஆதாயம் தேட திமுக முயற்சிக்கிறதா அப்படின்றதும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. இன்றைய நாடகத்தினுடைய தலைப்பு கச்சத்தீவு மீட்பு. இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிவடைகிறது அப்படின்ற மாதிரி அளவுக்கு மீண்டும் கச்சத்தீவுக்கான தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. ஒரு நாடகம். ஆமா, அந்த அளவுக்கு மாறிக்கிட்டே இருக்கு. தினம் ஒரு தீர்மானம். இப்படியே ஒரு இதுல மக்கள் நலன் எங்க இருக்கு? அதுதான் கேள்வியா இருக்கு. திராவிட மாடல் அரசுல மக்கள் நலன் பத்தி கெட்ட வார்த்தை அந்த மாதிரி நீ பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. என்னன்னா, கச்சத்தீவு மீட்புக்கான தீர்மானம் அப்படிங்கிறது 4வது தீர்மானம். முன்னாள் முதலமைச்சர் மறைந்த கருணாநிதி அவர்களுடைய அவர் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு தீர்மானம் நிறைவேற்றாங்க. அதன் பிறகு ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரான பிறகு 2 முறை 3 மணி நேரம் உண்ணாவிரதெல்லாம் இருந்தார்ப்பா. 3 மணி நேரம் ஏங்க 3 மணி நேரம் ஒரு நாள் எந்த மனுஷனால சாப்பிடாம இருக்க முடியுமாங்க? இருந்தாருங்க. சோ 2 முறைகள் ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையின் கீழே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சோ நம்மளோட ஒண்ணு ஜாஸ்தியா இருக்காங்க. 2வது அதுல என் பேர் வரணும், கச்சத்தீவு தீர்மானத்துல என்னோட பேர் இருக்குன்னு சொல்லி யாரோ ஒருத்தருக்கு சொன்னாங்க. நல்லா இருக்கேப்பா, போடுங்களேப்பான்னு சொல்லி போட்டு அதுக்கு ஒரு தீர்மானத்தை போட்டிருக்காங்க. இன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு, மனதோடு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதுல பாஜக, அதிமுக ஆதரவு எல்லாருமேயா. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் திரும்பியும் கொஞ்ச நாளா மறந்து இறந்து போயிட்டீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அதை கையில எடுத்திருக்கிறாரு முதலமைச்சர். ஏன்னா இப்பதானே அமித்ஷா ஒருத்தர் பார்த்துட்டு வந்துட்டு ஒரே பரபரப்பா அதை பத்தியே எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. திமுக என்ன கையில எடுத்தாலும் அது ஞாபகமே இல்லாம டக்குன்னு பஞ்சர் ஆகி போச்சு. சம்மர் ஃபிளைட்டே கிடைக்க மாட்டேங்குது. இவங்க பாட்டுக்கு வாழை சைடு எடுத்து புஷ்னு போறாங்க, அமித்ஷா பாக்குறேன்றாங்க, புஷ்னு போறாங்க, பிரதமர் மோடியை பாக்குறேன்றாங்க. இந்த பக்கம் செங்கோட்டை எல்லாம் வேற எங்கெங்கயோ அவர் 2 தடவை போயிட்டு வராரு. அப்ப நாங்களா யாருப்பா? நாங்களா பார்க்க மாட்டோமா? இல்ல எங்களுக்கு அந்த இது இல்லையா? என்ன நீங்க நினைச்சிட்டீங்க? திராவிட மாடல் அரசுடைய ஐகானாக இருக்கக்கூடிய நான் ஏன் பார்க்க கூடாது? என்னப்பா எதுல இதுக்கு போயலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்துருக்காங்க. ஆனா பாருங்க, ஸ்ட்ராங்கா தாங்க போவோம் நாங்க. எங்களுக்கு 1
ஒன்றுபட்ட மனநிலையில அப்படி போய் ஸ்ட்ராங்கான அப்படி போகும்போது ஃபெவிகால் எம்சி எல்லாம் எடுத்து போவீங்களா? அப்படி கிடையாதுங்க. ஒரு தென் மாநிலங்கள் எல்லாம் அப்படி ஒருங்கிணைச்சு இங்க இருந்து வந்து பஞ்சாப்ல இங்க மேற்கு வங்கத்துல இருந்து அங்க அப்படி எல்லாம் எடுத்துட்டு போய் தென் மாநிலங்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சு அப்படிங்கிற அப்புறம் முல்லை பெரியாறுல இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த பக்கம் கர்நாடகால தண்ணி விட மாட்டேற பாச்சு சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு 1500 கனடியா போய் அளவிலான பிரச்சனையா அது இந்திய அளவிலான நான் தேசிய அளவுல பேசிட்டு இருக்கேன். சரிங்க ஓகே அளவுல சுருக்குறீங்க. உங்க பேச்சுக்கே வரங்க. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப நம்ம முன்னாடி டாபிக் எடுத்து கச்சதீவு பேசணும்ல. இப்ப நீங்க போறீங்களா நாடாளுமன்ற மறுவரையறைக்கு அந்த சீட்டுகளுக்கு போறீங்களா? இப்ப நீங்க கச்சதீவு பத்தி நீங்க பேசுவீங்களாங்க? ஒரு வார்த்தையாவது நீங்க பேசுவீங்களாங்க? பேசணும்னு சொல்லுவீங்களாங்க? நாங்க தீர்மானம் போட்டாயா? நாங்க கொடுத்துருவோம், தீர்மானத்தை அனுப்பிச்சு வச்சிருவோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எங்களுக்கு எத்தனை தீர்மானம் அமிச்சோம்? நீட்டு கூட போட்டு அப்படியேதான் அமிச்சோம். இதுதான் வந்து இவர்களுடைய ராஜதந்திரமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அப்பாயின்மென்ட் கேட்டிருக்காங்க, கிடைக்குமா அப்படிங்கிறது பிரதமரை சந்திப்பதற்காக நேரம் கேட்கப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தரப்பிலிருந்து. பரமக்குடியில் ஒட்டப்பட்ட போஸ்டரால் தமிழகத்தில் பரபரப்பு. மாலை நாளிதழ்கள்ல இதுதான் இதா இருக்கு. வேண்டும் வேண்டும் சம்பள உயர்வு வேண்டும், உங்க கோரிக்கை வைக்காதீங்க. வேண்டும் வேண்டும் அதிமுக இல்ல அண்ணாமலை வேண்டும், வேண்டாம் வேண்டாம். என்ன அதிமுக வேண்டாம், கூட்டணிக்கு வேண்டாம். ரைமிங்ல சும்மா டைமிங்ல போட்டுருக்காங்க. டேய் கம்முனீங்களா, நானே இப்பதான் போய் லிஸ்ட் கொடுத்து வந்திருக்கேன். அங்க என்ன பண்ணாங்க கூட இருக்கேன்லாம் சொல்லியாச்சு. பாஜக நயினார் தான் அடுத்த தலைவர் அளவுக்கு அங்க வேற 10 நிமிஷம் கூடி எல்லாரும் சட்டப்பேரவையிலேயே பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடம்பூர் ராஜு போய் உட்கார்றாரு, 10 நிமிஷமா பேசுன்னு பேசுறாரு நயினார் நாகேந்திரன். அங்க வேற பல தலைகளுக்கு இன்ட்ரெஸ்ட் வேற வந்திருக்குமே. இப்போ நானா நீயா யாருன்னே தெரியலன்னு ஒரு பெரிய ஒரு ஆர்வமே அங்க உருவாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்படி போய் போஸ்டர் ஒட்டி இருக்காரு. யாரு நீங்க எனக்கு வைக்கிறீங்களா? நான் உங்களுக்கு வைக்கிறேன் பாரு செக். அதிமுக பொதுச்செயலாளர் செங்கோட்டையன் அப்படின்ற மாதிரி நான் ஒரு செக் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால அங்க ஒரு 2 பேரும் முடிய இருக்கு வர நிலையில எல்லாமே யூகச்செடி தான். இது நிரந்தர தலைவராக இவர் தான் இருப்பான்னு சொல்லி இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னும் எந்த அறிவிப்பும் வரல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் விட்டுருக்காங்க, அதிமுக கூட்டணியே வேண்டாம், ஆனா தமிழகத்தினுடைய பாஜக தலைவராக அண்ணாமலை தான் இருக்குன்னு சொல்லி போஸ்ட் விட்டுருக்காங்க. அது பரமக்குடியில மாவட்ட செயலாளருங்களா, பரமக்குடி பாஜக மாவட்ட செயலாளர் சரவணன் அப்படின்ற பேர்ல அங்க ஒட்டப்பட்டிருக்கு போஸ்டர் அப்படின்னு சொல்லுது. உண்மையிலே அவர் தான் ஒட்டினாரான்றதெல்லாம் அதுக்கான பதில் அவங்க கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. போஸ்டரா முக்கியம், என்னமா கூறாம போடுறாங்க ஐயா வாடாங்கன்னு சொல்லி கூட்டு 100 ரூபா நோட்டு எடுத்து கொடுத்த மாதிரி 10 ரூபா அப்படின்ற மாதிரி அந்த காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. ஆனால் ஒட்டப்பட்ட போஸ்டர் கவனம் பெற்றிருக்கிறது அப்படின்றதா எங்க பேசுபொருளாக இருக்கு. இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.